திருவொற்றியூர் பேருந்து நிலையம் அருகே உதயநிதி ஸ்டாலின் பரப்புரை செய்து வருகிறார். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். மருத்துவரணி அமைப்பாளராக சிறப்பாக செயல்பட்டதனால இன்னைக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் இந்த வாய்ப்பை அவங்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. நீங்க கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து உங்களுக்கு பணி செய்ய காத்திருக்கிறாங்க. ரெண்டு பேரும் இவங்க ரெண்டு பேரும் வெற்றி பெற வச்சிருவீங்களா? அண்ணன் சாமிநாதனோட வெற்றி கன்ஃபார்மா? மருத்துவர் இந்திராணி வெற்றி கன்ஃபார்மா? சரி, இப்போ இந்த தொகுதிக்கு என்னென்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த 5 வருஷம் நம்முடைய தமிழ்நாடு திராவிட மாடல் அரசு என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். ஆட்சி அமைஞ்சோன்னு நம்முடைய முதலமைச்சர் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டம் கொடுத்தமா இல்லையாமா? ஒவ்வொரு மகளிரும் மாசம் 900 வரைக்கும் சேமிச்சிருக்காங்க. அரசு பள்ளிக்கு போனா முதலமைச்சர் காலை உணவு திட்டம், கல்லூரிக்கு படிக்க போனா கல்வி ஊக்கத்தொகை மாசம் 1000 ரூபாய். இப்ப சமீபத்தில் 3 மாசத்துக்கு முன்பு 10 லட்சம் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு இலவச லேப்டாப் திட்டத்தை அறிவிச்சு முதலமைச்சர் கொடுத்திருக்கிறாங்க. இப்படி பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றிருக்கிறோம். இன்னொரு மிகச்சிறந்த உதாரணம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். போன சட்டமன்ற தேர்தலில் நம்ம சொன்னோம், செஞ்சு கொடுத்தோமா இல்லையா? இன்னைக்கு ஒவ்வொரு மாசமும் 1,31,00,000 மகளிர் உரிமை தொகை மூலம் பயன்படுத்திட்டு வராங்க. இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தை நிப்பாட்டுறதுக்கு அதிமுகவும் பாஜகவும் முயற்சி பண்ணாங்க. 3 மாசத்துக்கு நிப்பாட்டுவோம், தேர்தலை காரணம் காட்டி வழக்காடு மன்ற நீதிமன்றத்துக்கு போய் உரிமை தொகையை நிப்பாட்டுவதற்கு முயற்சி எடுத்தாங்க. நம்முடைய தலைவர் முதலமைச்சர் என்ன பண்ணாரு? 1000 ரூபாய் கொடுக்கறத நிப்பாட்ட முயற்சி பண்றியா? நான் 5000 ரூபாய் கொடுப்பேன், என்ன பண்ணுவோம் பாப்பான்னு கொடுத்தாரா இல்லையா? மறந்துடாதீங்களா? பிப்ரவரி மாசம், மார்ச் மாசம், ஏப்ரல் மாசம் 3 மாசத்துக்கு சேர்த்து 3000, கோடைகால சிறப்பு நிதி 2000, 5000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுத்தாங்க. முதலமைச்சர் காலையில 6 மணிக்கு மகளிருடைய பேங்க் அக்கவுண்ட்ல பணத்தை போட்டாங்க. மகளிர் என்ன பண்ணீங்க? 9 மணிக்கு பேங்க் திறக்கிறதுக்கு முன்னாடி போய் பணத்தை எடுத்துட்டீங்க. ஏன்னா மோடி அரசு உரிமை தொகையை கை வச்சிட போறாங்க, பேங்க் பேலன்ஸ் மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லி மோடி அரசு அந்த பணத்தை எடுத்துருவான்னு ஷார்ப்பா போய் அன்னைக்கு காலைல 9 மணிக்கெல்லாம் பணத்தை எடுத்துட்டீங்க. இதே மாதிரி ஷார்ப்பா 23ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு போய் வாக்குப்பெட்டியில காங்கேயம் தொகுதியில அண்ணன் சாமிநாதன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னம், தாராபுரம் தொகுதியில உதயசூரியன் சின்னம், வேட்பாளர் பெயர் மருத்துவர் இந்திராணி, டாக்டர் இந்திராணி, வாக்களிச்சு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தை ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்பணும். செய்வீங்களா? சில வாக்குறுதியும் இந்த முறை நம்முடைய முதலமைச்சர் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? இந்த முறை முதலமைச்சர் சொன்னா செய்வாரு, அந்த நம்பிக்கை இருக்கா? என்ன வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம்? மகளிர் உரிமை தொகை திட்டம் 1000 ரூபாய் கிடையாது, அதை உயர்த்தி 2000 ரூபாய் தருவோம்னு முதலமைச்சர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். முதலமைச்சர் காலை உணவு திட்டம் 5ஆம் வகுப்பு வரைக்கும் இல்ல 8ஆம் வகுப்பு வரைக்கும் விரிவுபடுத்தப்படும் சொல்லியிருக்கிறோம். கல்வி ஊக்கத்தொகை 1000 ரூபாய் 1500 உயர்த்தப்படும் சொல்லியிருக்கிறோம். அடுத்த 5 வருஷத்துல முதியோர் உதவித்தொகை OAP 1200 இருந்து 2000 ரூபாய் உயர்த்தி கொடுப்போம்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். அடுத்த 5 வருஷத்துல 10 லட்சம் கலைஞர் கனவு இல்லம் கட்டப்பட்டு யாருக்கெல்லாம் வீடு இல்லையோ அவங்களுக்கு வீடு கட்டி தருவோம்னு சொல்லியிருக்கிறோம். எல்லாத்த விட முக்கியமா ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், ஆட்சி அமைஞ்சோன்னு முதலமைச்சர் அவர்கள் அனைத்து மகளிருடைய கைகளையும் 8000 ரூபாய் முதலமைச்சர் மகளிருடைய கைகளை ஒப்படைச்சிருவாங்க. அவங்க மகளிர் அவங்க வீட்டுல அவங்களே முடிவு பண்ணிட்டோம், அவங்க வீட்டுக்கு என்ன மின்சாதன பொருட்கள் தேவைங்கிறத மகளிர் முடிவெடுத்துக்கிட்டோம் அப்படின்னு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த பொறுப்பை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டாங்க.